இந்த 2 சார்ட்டையும் பாருங்க. 2லயும் நெறைய கேண்டில்ஸ் இருக்கு. கிரீன், ரெட், மேல, கீழ, மறுபடியும் மேல, மறுபடியும் கீழ. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கிறேன். இந்த 2 சார்ட்ல மார்க்கெட் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? சரியான ஆன்சர் தெரியலையா? பரவால்ல. ஏன்னா, நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ண போறோம். இந்த கேண்டில்ஸ மறைச்சிடலாம். இப்போ பிரைஸோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட்ஸ மட்டும் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, சில வினாடிகளுக்கு முன்னாடி குழப்பமா இருந்த சார்ட் திடீர்னு ஒரு ஸ்டோரியா மாறிடுச்சு. அதுதான் இன்னைக்கு நீங்க கத்துக்க போற முக்கியமான வியூ. ஒரு சார்ட்ல நூத்துக்கணக்கான கேண்டில்ஸ் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான கேண்டில்ஸ் இருக்கலாம். ஆனா, அவை எல்லாமே ஒரே அளவுக்கு முக்கியம் இல்ல. சில இடங்கள்ல மார்க்கெட் ஒரு முக்கியமான முடிவு எடுக்குது. மேல போகுது, திரும்புது, கீழ போகுது, மறுபடியும் திரும்புது. அந்த முக்கியமான டர்னிங் பாயிண்ட்ஸ ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னியோட சாப்டர் முடியும்போது, சார்ட்ட பார்த்த உடனே நீங்க முதல்ல கேண்டில்ஸ் எண்ண மாட்டீங்க. மார்க்கெட் எங்க திரும்புச்சு அப்படிங்கிறத தேட ஆரம்பிப்பீங்க. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அது ஒரு டெஃபனேஷனா மனப்பாடம் பண்ண வேணாம். ஒரு சிம்பிள் டிராயிங் மூலமா புரிஞ்சுக்கலாம். பிரைஸ் இங்க போகுது, பிறகு திரும்புது, மறுபடியும் இங்க போகுது, மறுபடியும் திரும்புது. இந்த மேல போயிட்டு திரும்பின இடத்த ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லலாம். கீழ போயிட்டு மறுபடியும் மேல திரும்பின இடத்த ஸ்விங் லோ அப்படின்னு சொல்றோம். அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் லெவல். ஒரு முக்கியமான விஷயம். ஸ்விங் ஹைனா மார்க்கெட்டோட ஆல் டைம் ஹையஸ்ட் பிரைஸ்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஸ்விங் லோனா மார்க்கெட்டோட ஆல் டைம் லோவஸ்ட் பிரைஸ்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பார்க்கறது ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் மூமெண்ட்ல மார்க்கெட் ஒரு திசையில போயிட்டு அங்கிருந்து முக்கியமான திரும்பின இடம். அதுதான் ஸ்விங் பாயிண்ட். இந்த 2 விஷயங்களை நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கான முதல் கதவு திறந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு சார்ட்ல நிறைய டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு சின்ன டர்னையும் ஸ்விங் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல. இதை புரிஞ்சுக்க ஒரு ரோட நினைச்சு பாருங்க. ஒரு காரு ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகுது. அந்த பயணத்துல நிறைய சின்ன சின்ன டர்ன்ஸ் இருக்கும். லெஃப்ட் திரும்பும், ரைட்டு திரும்பும், சின்னதா கர்வ் வரும், சின்னதா டர்ன் வரும். ஆனா நீங்க அந்த காரு எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஒவ்வொரு சின்ன டர்னையும் மேப்ல மார்க் பண்ணணுமா? வேண்டாம். முக்கியமான ஜங்ஷன்ஸ், முக்கியமான டர்ன்ஸ் அவைகளை பார்த்தாலே பயணத்தோட பெரிய டைரக்ஷன் புரியும். மார்க்கெட்லேயும் அதே லாஜிக் தான். ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகலாம், கொஞ்சம் கீழே வரலாம், மறுபடியும் மேலே போகலாம். இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் மேஜர் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா சார்ட் மறுபடியும் குழப்பமாயிடும். அதனால முதல்ல மேஜர் டர்னிங் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன டீட்டெயில்ஸ். இந்த ஒரு பழக்கம் உங்கள் சார்ட் ரீடிங்கை ரொம்பவே மாற்றும். சரி, இப்போ ஒரு புதிய டிராயிங். ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வருது. இப்போ நான் அந்த முக்கியமான இடங்கள்ல சின்ன டாட்ஸ் போடுறேன். இங்கே ஒரு டர்னிங் பாயிண்ட், இங்கே இன்னொரு டர்னிங் பாயிண்ட், இங்கே மறுபடியும் ஒன்று. இப்போ இந்த டாட்ஸை ஒன்றாக பாருங்க. நமக்கு ரிதம் தெரியுது, ஒரு ஃப்ளோ தெரியுது, ப்ரைஸ் எப்படி நகருது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகுது. இதுதான் ஸ்ட்ரக்சர். கவனிங்க, நம்ம இன்னும் இது அப் ட்ரெண்ட், இது டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலை. அதை அடுத்தடுத்த சாப்டரில் முறையாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்மளோட வேலை ஒன்றே ஒன்று தான். மார்க்கெட்டோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட்ஸை பார்க்க கற்றுக்கிறது. நீங்கள் இதை இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த சாப்டரில் வர மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட அடுத்த லெவல் ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போது இந்த டிராயிங்கை இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். ப்ரைஸ் மேலே போச்சு, ஒரு இடத்துல திரும்பிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூவ், மறுபடியும் ஒரு டர்ன். ஒவ்வொரு டர்னும் ஒரு சின்ன மெசேஜ். அந்த மெசேஜை ஒன்றா பார்த்தா மார்க்கெட்டோட ஸ்டோரி தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மூவியில் ஒவ்வொரு ஃப்ரேமும் முக்கியமாக இருக்காது. ஆனால் ஒரு முக்கியமான சீன் முழு கதையோட டைரக்ஷனையே மாற்றிடலாம். மார்க்கெட்லேயும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு ஃப்ரேம், முக்கியமான ஸ்விங் ஒரு சீன். பல ஸ்விங்கில் ஒன்றா பார்த்தா மார்க்கெட் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் மூலமாக படிக்கிறோம். இதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. சார்ட் இனிமேல் கேண்டில்ஸோட கூட்டமாக மட்டும் உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ள ஒரு மூமெண்ட், ஒரு ரிதம், ஒரு ஸ்டோரி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த டர்னிங் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அர்த்தம் சேர்ப்போம். பையர்ஸ், செல்லர்ஸ். ப்ரைஸ் மேலே போகும்போது பையர்ஸோட டிமாண்ட் இந்த மூவுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ரைஸ் கீழே வரும்போது செல்லிங் ப்ரெஷர் இந்த மூவுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் உருவாகும் போது அங்கே ஒரு டெசிஷன் நடந்திருக்கு. ப்ரைஸ் மேலே போகுது, ஒரு கட்டத்தில் செல்லிங் அதிகமாகுது, ப்ரைஸ் திரும்புது. அந்த டர்னிங் பாயிண்ட் ஒரு ஸ்விங் ஹை. மறுபக்கம் ப்ரைஸ் கீழே வருது, ஒரு கட்டத்தில் பையிங் அதிகமாகுது, ப்ரைஸ் மறுபடியும் திரும்புது. அந்த டர்னிங் பாயிண்ட் ஒரு ஸ்விங் லோ. அதனால ஒரு ஸ்விங் பாயிண்ட் வெறும் ஒரு லைன்ல இருக்கிற டாட் கிடையாது. அது மார்க்கெட்டில் நடந்த ஒரு பெரிய புஷ் அண்ட் புல்லோட தடம். பையர்ஸ், செல்லர்ஸ் ரெண்டு பக்கமும் ப்ரைஸை தங்களோட டைரக்ஷனாக நகர்த்த முயற்சி பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டை நம்ம சார்ட்டில் பார்க்குறோம். இப்போ ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். முதல்ல ஜூம் அவுட் பண்ணுங்க. அடுத்தது சார்ட்டை கொஞ்சம் அமைதியாக பாருங்கள். உடனே பை செல்னு யோசிக்க வேணாம்.
முதல்ல மார்க்கெட் எங்கே பெரிய மூவ் பண்ணுச்சு, எங்கே திரும்புச்சு, எங்கே ஒரு முக்கியமான பாஸ் வந்தது, அந்த இடத்தெல்லாம் நோட் பண்ணுங்க. இதை ஒரு 3 ஸ்டெப் மெத்தடாக நீங்கள் நினச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்சர்வ், ஸ்டெப் 2 ஐடென்டிஃபை, ஸ்டெப் 3 கனெக்ட். அந்த பாயிண்ட்ஸை ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்பு கொள்ளுச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்ஸும் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சார்ட்டை பார்க்குற விதத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, இதை இப்போ ட்ரேடிங் வியூவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். முதல்ல டைம் ஃப்ரேமை டெய்லியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்கள். இப்போது ட்ராயிங் டூல்ஸ்லேருந்து ட்ரெண்ட் லைனை தேர்வு பண்ணுங்கள். ஆனால் இங்கே நம்ம ட்ரெண்ட் லைனாக வரைய போகிறதில்ல, ஒரு லேர்னிங் எக்ஸசைஸ் மட்டும்தான். ஒரு மேஜர் ஸ்விங் ஹையில் ஒரு பாயிண்ட், அடுத்த மேஜர் ஸ்விங் ஹையில் இன்னொரு பாயிண்ட், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிலீட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேஜர் ஸ்விங் லோவையும் ஒரு முறை கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த லைன் ட்ரேட் சிக்னல் கிடையாது, ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் கிடையாது. இது உங்கள் கண்களுக்கு இதுதான் முக்கியமான ஸ்விங்குன்னு புரிய வைக்கும். ஒரு விஷுவல் எய்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸில் உங்கள் சார்ட் ரீடிங்கை வேகமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா நிலவில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ரெடிக்ஷன் டூல் கிடையாது. இது ப்ரைஸ் அடுத்தது இங்கே போகும் அப்படின்னு சொல்லாது. இது பை பண்ணு செல் பண்ணு அப்படின்னு சொல்லாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் முதல்ல மார்க்கெட் இப்போது எப்படி நடந்துக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க உதவுற ஃப்ரேம் ஒர்க். அதுதான் நாம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான பழக்கத்தை இப்போதே உருவாக்க போகிறோம். அப்சர்வேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டெசிஷன். இந்த வரிசையை நம்ம எப்போவுமே மாற்றக்கூடாது. இப்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய 3 முக்கியமான மிஸ்டேக் நம்பர் 1, ஒவ்வொரு சின்ன டர்னையும் மேஜர் ஸ்விங்னு நினைக்கிறது. அப்படி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு பதில் நாய்ஸ் தான் தெரியும். மிஸ்டேக் நம்பர் 2, மிகவும் ஜூம் செஞ்சு பார்க்குறது. சார்ட்டை அதிகமாக ஜூம் பண்ணிட்டா ஒரு சில கேண்டில் மட்டும் தான் தெரியும், மார்க்கெட்டோட பெரிய மூமெண்ட் மறைஞ்சு போயிடும். மிஸ்டேக் நம்பர் 3, ஸ்ட்ரக்சரை பார்த்தவொடனே ட்ரேட் எடுக்க முயற்சி பண்ணுறது. இல்லை, ஸ்ட்ரக்சர் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணணும், ட்ரேட் அப்புறமா தான் வரும். இந்த 3ஐயும் இப்போ நீங்கள் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஏற்கனவே சரியான டைரக்ஷனாக தான் போயிட்டுருக்கீங்க. இப்போது சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்த அதே சார்ட்டுக்கு திரும்ப போகலாம். முதல்ல என்ன தெரிஞ்சுது? கேண்டில்ஸ், க்ரீன் ரெட் கன்ஃபியூஷன். இப்போது அதே சார்ட்டை மறுபடியும் பாருங்கள். முக்கியமான டர்னிங் பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்விங், இங்கே இன்னொரு ஸ்விங், இங்கே ஒரு டர்ன். இப்போது மறுபடியும் சார்ட் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுதா? இதுதான் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டது. சார்ட் மாறல, உங்களோட வியூ தான் மாறி இருக்கு. இந்த மூமெண்ட்டை நீங்கள் உணர்ந்திருந்தா சூப்பர். ஏன்னா சார்ட் ரீடிங்கில் ஒரு முக்கியமான அடித்தளத்தை நீங்கள் இப்போது உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் சாப்டரில் மார்க்கெட் வேவ்ஸாக நகரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி இந்த வேவ்ஸை எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு கேண்டிலையும் தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. முதல்ல மார்க்கெட்டோட மேஜர் டர்னிங் பாயிண்ட்ஸ், அதிலிருந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, அவற்றோட ரிலேஷன்ஷிப். இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட அடித்தளம். இப்போது உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட முதல் பீஸ் கையில் வந்துருச்சு. அடுத்த பீஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மார்க்கெட் எப்போது புல்லி ஸ்ட்ரக்சர் உருவாகுது, எப்போ பேரி ஸ்ட்ரக்சர் உருவாகுது, அதை கண்டுபிடிக்க நாம் 4 முக்கியமான பில்டிங் பிளாக்ஸை பார்க்கணும். அடுத்த சாப்டரில் ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இந்த 4 கான்செப்ட்ஸை ஒன்னோட ஒன்று இணைஞ்சு மார்க்கெட்டோட புல்லிஷ் மற்றும் பேரி ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சிம்பிள் டிராயிங்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். ஹோம்ஒர்க். இன்னைக்கு ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணுங்கள். டெய்லி டைம் ஃப்ரேமை ஜூம் அவுட் பண்ணுங்கள். இப்போது குறைஞ்சது 3 ஸ்விங் ஹை மற்றும் 3 ஸ்விங் லோவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். சர்க்கிள் பண்ணுங்கள், அவ்வளோதான். இன்னும் ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ அப்படிங்கிறதெல்லாம் லேபிள் பண்ண வேணாம், அது அடுத்த சாப்டருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு கொஸ்டின், மார்க்கெட் எங்கே முக்கியமாக திரும்பிச்சு? அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க ஆரம்பித்தா இந்த சாப்டர் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் எந்த பக்கம் போகுது? பையர்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா, இல்லை செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா? அதை ஒரு முக்கியமான கம்பாரிசன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த சாப்டரில் ரீடிங் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அங்கே ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இந்த 4 பில்டிங் பிளாக்ஸ் உங்களுக்கு சார்ட்டோட மொழியை இன்னும் தெளிவாக படிக்க கற்றுக் கொடுக்கும். See you in next chapter.